சத்தியம் செய்தி எதிரொலியாக திருவள்ளூரில் அரசு நிலத்தை மீட்க கோரி போராட்டம் நடத்திய மக்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த குருபுரம் பகுதியில் 9.65 சென்ட் அரசு தரசு நிலத்தை தனிநபர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளனர். இந்த இடத்தை மீட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம், வீட்டுமனை, சுடுகாடு ஆகியவற்றை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான செய்தி சத்தியம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிலையில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். போலி பட்டா மூலம் அரசு நிலம் அபகரித்தது உறுதியானால் உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்வு பெற்று தருவதாக உறுதியளித்தார். அந்த தவறான நபர்கள்ட்ட இருந்து தவறான முறையில் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த இடம் கிராம பொதுமக்களுக்கு பொது வாழ்க்கைக்கு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். இந்த போராட்டத்தை ஊடகம் மூலமாக சத்தியம் டிவி மூலமாக இது தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் கொண்டு போகப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் இந்த இடத்த இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய மனுக்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதை சம்மந்தப்பட்ட உரிய அதிகார இடத்துல பேசி இந்த இடத்த என்னுடைய கிராம பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறாங்க. ஒன்னாவிரதம் இருந்து அந்த கூட்டத்தில் பெரிய ஒரு மாற்றம் எங்களுக்கு வந்தது. இப்போ எம்எல்ஏ ஐயா வந்தார், அமைச்சார், முதல்வர் அமைச்சு இந்த மாற்றம் எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தருவாருன்னு, இந்த இடம் எங்களுக்கு கிடைக்கணும், எங்கள் தலைமுறை இந்த இடத்துல சத்தியம் டிவிலேருந்து இந்த நியூஸ் போய் முதல்வர் பார்த்து அந்த எம்எல்ஏ அமைச்சு எங்களுக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பாருன்னு